இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார் லூப் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் வந்து அந்த இஃப், எல்ஸ், எல்ஸ் இஃப் இது மூணுமே வந்துச்சு. அந்த எல்ஸ் இஃப்ல தான் வந்து அந்த நெஸ்டட் இஃப் எல்லாமே கலந்த மாதிரி வரும். கரெக்டா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேரியபிள் ஒன்று வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வச்சுக்கணும்? நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங், அன்டிஃபைன்ட், நல், நன். நம்ம கொடுத்த டாஸ்க் எல்லாமே இது ரிலேட்டடாக தான் இருந்தது. கரெக்டா? இது ரிலேட்டடாக தான் இருந்தது. இதை தவிர்த்து நம்ம வேற எந்த பெரிய பெரிய வேல்யூஸ் எதையுமே நம்ம பார்க்கல. இது எல்லாமே வந்து பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் வேல்யூஸ். கரெக்டா? பிரிமிட்டிவ் வேல்யூஸ். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நான் பிரிமிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? நான் பிரிமிட்டிவ் வேல்யூஸ்ல டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அரே, ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன். இது மூணு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னது தான் இது. அரே அப்படின்னா என்னன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் வேல்யூஸ் தான். இது வந்து என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நம்பர் இருக்கலாம், பூலியன் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், அன்டிஃபைன்ட் இருக்கலாம். இந்த மாதிரி நீ என்ன வேல்யூனாலும் போடலாம். இந்த அரேவே தூக்கி உள்ளவும் போடலாம். இந்த அரேவே வந்து திருப்பி இது உள்ள இன்னொரு அரே போடலாம், ஒரு ஆப்ஜெக்ட் போடலாம். இது எல்லாமே வந்து வேல்யூஸ் தான். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். ஃபங்க்ஷன் கூட ஒரு வேல்யூவா அசைன் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஒரு அரேக்குள்ள வந்து ஒரு அரேக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ இவ்வளவு நாள் வந்து நம்ம சிங்கிள் வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணோம்ன்றதை நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. இந்த மல்டிபிள் வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ இதுல வந்து ஓகே, நம்ம அது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரேக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அரேக்கு தேவையான டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து வேல்யூஸ் போடுறோம்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 10, 20, 30, 40ன்னு போகிறோம். 4 வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரியணும். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இது எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். அரேல இருக்கிற எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூமே ஒரு எலமெண்ட் தான் சொல்லணும். இப்போ இந்த எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த எலமெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன். இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா 0. ஓகேவா? இந்த பொசிஷனை இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது 0th பொசிஷன். அப்படின்னா 0th இண்டெக்ஸ். இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இது செகண்ட் இண்டெக்ஸ். இது தேர்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 30 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல. 40 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? தேர்ட் இண்டெக்ஸ்ல. ஓகேவா? எப்பயுமே அரே பிராக்கெட் இதுதான். இந்த அரே பிராக்கெட்டுக்குள்ள நீ எந்த டைப் ஆஃப் வேல்யூனாலும் போடலாம். இஷ்டம். சரியா? இப்போ இந்த அரேல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 எலிமெண்ட் இருக்கு. அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா லென்த்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. லென்த் அப்படின்னு போட்டோம்னா 4ன்னு கொடுக்கும். இப்போ இந்த அரேக்கு ஒரு நேம் ஒன்று வைக்க போறோம்னு வச்சுக்கோங்க. அரே அப்படின்னு வைக்க போறோம். லெட்னு போட்டு தான் டிக்ளேர் பண்ணுவோம். அரே. இந்த அரேல உள்ள வேல்யூ எங்க இருக்கும்? எந்த மெமரியில இருக்கும்? ஹீப் மெமரியில இருக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ ஹீப் மெமரியில போய் உட்காருமா? இந்த இது அப்படியே வந்து ஹீப் மெமரியில போய் உட்காந்துருமா? 10, 20, 30, 40. கரெக்டா? இந்த மெமரியோட ரெஃபரன்ஸ் எங்க இருக்கும்? ஸ்டாக்ல இருக்கும். 0001H அப்படின்னா 0001H வந்து அந்த அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை வச்சு இங்க பாயிண்ட் பண்ணி அந்த வேல்யூ இருக்கும் ஸ்டாக்ல. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அரேக்கு ஒரு நேம் ஒன்று வச்சிருக்கோம். அப்போ அந்த அரே
டாட் லென்த்னு போட்டோம்னா அதுக்குள்ள மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கு நெக்ஸ்ட் இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அரே ஆஃப் 2 அப்படின்னு போட்டோம்னா அரே ஆஃப் இதுதான் இந்த அரே பிராக்கெட்ல வந்து 2ன்னு போட்டோம்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு 30ன்றது உங்களுக்கு ரிட்டர்ன். இப்போ அரே ஆஃப் 1 அப்படின்னு போடுறேன். அரே ஆஃப் 1ல என்ன இருக்கு 20 இருக்கு. கரெக்டா? இது வந்து 2ல இருக்கு 20. கரெக்டா? இந்த 20 வந்து ரிட்டர்ன். புரியுதுல? அப்போ வந்து இப்படிதான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இதை தாண்டி நம்ம என்னென்ன கத்துக்கணும் அப்படின்னா இதுல இன்னும் ஒரு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா புஷ், இன்னொன்னு வந்து பாப். இது ரெண்டுமே வந்து மெத்தட். ஓகே. மெத்தட் அப்படின்னா என்னன்றத அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புஷ். புஷ்னா என்ன அப்படின்னா ஒரு அரே இருக்கு. ஓகேவா? அந்த அரேல வந்து ஒரு எலமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணணும். ஒரு அரேல இருந்து ஒரு எலமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா பாப் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஆட் பண்றதுக்கு புஷ் பண்ணணும். சவுண்ட் வரும்டா. அப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணணும். ஓகேவா? ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் பண்ணணும். ஓகே. ஆட் எங்க ஆகும், அதே மாதிரி ரிமூவ் எங்க இருந்து பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஆட் எங்க பண்ண முடியும் அப்படின்னா எப்பயுமே வந்து கடைசி லொகேஷன்ல தான் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ 10, 20, 30, 40 அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா அடுத்து நான் எதனா ஒரு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கடைசியில தான் ஆட் பண்ண முடியும். புஷ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட்ல ஆட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் தனித்தனி மெத்தட் இருக்கு. ஆனா அந்த புஷ்ஷை வச்சு என்ன பண்ண முடியும்னா கடைசி எலமெண்ட்ல அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. அப்படின்னா அது எங்க போக வரும் அரே ஆஃப் 4ல தான் போகும். கரெக்டா? அப்போ அரே டாட் புஷ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எந்த எலமெண்ட் போட போறோம் 10 அப்படின்னு ஆட் பண்ணணும், இல்ல 15ன்னு ஆட் பண்ணணும்னு வச்சுங்க. ஓகேவா? அப்போ அது எங்க போய் ஆட் ஆகும்னா 10, 20, 30, 40, 15 இப்படிதான் போய் ஆட் ஆகும். கடைசியில் தான் போய் ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்க பாப்னு போட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா அது என்ன நம்பர் பாப் பண்ணும் அப்படின்னா கடைசி நம்பரை தான் வெளியில எடுக்கும். அப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஏன்னா நீ 15 ஆட் பண்ணிட்டல, அப்ப அது 15 ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அப்போ 10, 20, 30, 40 இப்படிதான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஏன்னா நான் ஆட் பண்ணது புஷ் பண்ணது வந்து 15, அதுதான் நான் ரிமூவ் பண்ணல பாப் போட்டு. இப்போ இன்னொரு வாட்டி பாப் போட்டேன்னா நான் 40 ரிமூவ். அப்போ டிஃபால்ட்டா லாஸ்ட் எலமெண்ட்ல மட்டும் தான் ஆட் பண்ண முடியும், லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 30 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதை பாப் வச்சுலாம் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு, நான் நடுவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை வச்சு பாப்புல வச்சுலாம் ரிமூவ் பண்ண முடியும். பாப்புக்கு உள்ள இருந்து எந்த நம்பருமே கொடுக்க முடியாது, ஏன்னா டிஃபால்ட்டா அது என்ன பண்ண போகுது லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் ரிமூவ் பண்ண போகுது. ஓகேவா? இந்த பர்டிகுலரா இதை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஸ்லைஸ் அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல எலமெண்ட்ல தான் ஆட் பண்ண முடியும், லாஸ்ட்ல தான் ரிமூவ் பண்ண முடியும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், லென்த்னா என்னன்னு பார்த்துருக்கோம், புஷ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பாப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதுல இது ரெண்டுமே மெத்தட். ஓகேவா? இது ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டுமே ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சரி, இப்போதைக்கு நம்ம இது வரையும் பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் லூப்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் லூப்ல எப்படி ஃபார் லூப் போட்டு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் டேட்டாவை அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஃபார் லூப் மாதிரியாவே வந்து இன்னும் ஒரு சில ரெண்டு லூப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்பு, இன்னொன்று வந்து டூ ஒயில் லூப்.
ஓகேவா? இந்த while loop do while loopன்றது வந்து உங்களுக்கு நான் பேசிக்கா என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஃபார் லூப் தான் நம்ம மெயினா பார்க்கணும். while loop do while loop அப்படின்னா என்ன அர்த்தம்னா, while loopனா ஒரு கண்டிஷன் இருக்கு போகுது. ஓகேவா? கண்டிஷன் உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஓகேவா? மொத்தமாவே இவ்வளவுதான். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். இங்க ஒரு ட்ரூ கண்டிஷன் இருக்கும். அந்த ட்ரூ கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை வாட்டி அது ட்ரூ ஆகுதோ அத்தனை வாட்டி அது லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ இந்த பிளாக் உள்ளவே போகும். அதாவது இங்க ஃபால்ஸ் ஆச்சுன்னா பிளாக் உள்ளவே நுழையும். அது வரையும் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் இருக்கும். இவ்வளவுதான் லூப். இது பேசிக்கான விஷயம். டூ வைல் லூப்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் போய் செக் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒரு வாட்டி, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த கண்டிஷன் வந்து ஒரு வாட்டி ஃபால்ஸ் ஆனாலும் ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஒரு வாட்டி ஃபால்ஸ் ஆனால கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலுமே ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? ஆமா, இதுக்கு பேர் வந்து டூ. இங்க தான் whileன்னு வரும். இது ஆக்சுவலா இங்கேயே whileன்னு வந்துடும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் இங்கே. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனா தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா உள்ளவே போகாது. அப்ப இது புரியுது இல்ல உங்களுக்கு சின்டாக்ஸ்? இதுல எப்படி இருக்குன்னா டூனா முதல்ல செஞ்சிடும் அர்த்தம். முதல்ல வந்து டூ தான் வரும், முதல்ல ஸ்டேட்மெண்ட் தான் வரும், அதுக்கப்புறமா தான் கண்டிஷன். ஓகேவா? அப்போ இதுவுமே அப்படிதான், ட்ரூ ஆனாதான் திருப்பி டூக்கு வரும். ஆனா ஃபர்ஸ்டே டூ இருக்கிறதுனால முதல்ல ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆயிடும், அப்புறமா தான் கண்டிஷனே போய் பார்க்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்பயே அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்ல. ஆமா, இது புரியுதுல? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? அவ்வளவுதான். இது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஆனா நம்ம வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ஃபார் லூப் தான். ஓகேவா? ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்னு போட்டணும். let i equal to 0, i less than n, i plus plus. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த ஐனா என்னது, இந்த ஐ லெஸ் தேன் என்னது, ஐ பிளஸ் பிளஸ்னா என்னது, அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதுலயுமே இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா மட்டும்தான் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி ஒயில் லூப்ல வந்து கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனால் தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதே மாதிரி இதுலயுமே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? இங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா கண்டிஷன். இதுக்கு பேர் என்னன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இது என்னது? ஸ்டேட்மெண்ட். இது இப்போ எந்த ஆர்டர்ல வேலை செய்யும் பார்க்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னு சொல்றேன். 0 1 2 3 4 5 இது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? அப்படியே ஃபார் லூப் யூஸ் பண்ணி அப்படியே சீக்வன்ஸா வந்து எனக்கு 0 1 2 3 4 5 அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும்ன்றத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, for let i equal to 0. எனக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால 0ன்னு போடுறேன். ஓகேவா? i less than n. n என்னது? எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும்? எனக்கு வந்து 5 வரையும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப 6ன்னு போட்டா 6 - 1 6 லெஸ் தேன் போடும்போது அப்ப 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். i plus plus. i plus plusனா என்னது? எனக்கு ஃபார்வர்ட்ல பிரிண்ட் ஆகும். அப்படியே ஒன்னொன்னா ஆட் ஆகும். ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறேன்னா console.log i ஐன்னு போட்டோம்னா ஐல இருக்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுமா? ஓகே. எனக்கு இப்போ இது வந்து எந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கிறேன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. தெரியுது.
ஓகேவா? என்ன பண்றேன், I less than n I plus plus. ஓகேவா? I plus plus. ஓகே. இப்போ I ல என்ன இருக்கு? 0. ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆகுது. இப்போ 0 less than 6 6 n அது 6. அப்ப இது என்ன ஆகும்? ட்ரூ ஆயிடுமா? ட்ரூ ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வரும். ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? கன்சோல் டாட் லாக் I ல என்ன இருக்கு? 0. அப்ப 0 பிரிண்ட் ஆயிடுமா? அதுக்கப்புறமா தான் இன்கிரிமெண்ட்டுக்கு வரும். புரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் ஆகும், அப்புறம் கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆகும்போது என்ன வரும்? 1 வருமா? 1. அப்போ அந்த 1 வந்து இங்க வந்துருமா? இங்க வந்துருமா 1? ஓகே. I less than 6 அப்படின்னா 1 less than 6. 1 less than 6 னா வரும்? ட்ரூ. திருப்பி இப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸ்டேட்மெண்ட்ல I ல என்ன இருக்கு? 1 இருக்கு. கரெக்டா? அப்போ 1 பிரிண்ட் ஆயிடுமா? நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா 2 ஆகும். 2 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 2 less than 6 என்ன வரும்? ட்ரூ வருமா? அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? 2 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 2 பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகே, 2 பிரிண்ட் ஆகுது. 3 பிரிண்ட் ஆகல. சரியா? 2 தான் பிரிண்ட் ஆகுது. 5 பிரிண்ட் ஆகல, 2 தான் பிரிண்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சா? 3 இன்கிரிமெண்ட் ஆகும். சோ இங்க 3. ஓகே. 3 less than 6. 3 less than 6 இதுவும் ட்ரூ ஆயிடுமா? 3 less than 6 ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுமா? அப்ப 3 ன்னு பிரிண்ட் ஆயிடும். 3 ன்னு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து என்ன ஆகும்? இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா 4 less than 6 இதுவும் ட்ரூ ஆயிடுச்சா? ட்ரூ ஆச்சுன்னா திருப்பி 4 ன்னு பிரிண்ட் ஆயிடுமா? நெக்ஸ்ட் 5 less than 6 அப்பயும் வந்து 5 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 6 இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா 6 less than 6 வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? அப்ப இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்? 0 1 2 3 4 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கு மேல போவாது. ஓகேவா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து ஃபார் லூப். ஆக்சுவலா இதுல வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உள்ள வந்து கண்டிஷன் நீ எதனா மாத்துறது, லூப் உள்ள வந்த உடனே நம்ம கண்டிஷன் கொடுத்து அதுல நம்ம சேஞ்சஸ் எதனா சேஞ்சஸ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா பேசிக்கா வந்து இவ்வளவுதான். கோர் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், அப்புறம் வந்து கண்டிஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் தான் இன்கிரிமெண்ட். ஓகேவா? அவ்வளவுதான்.